வணக்கம், வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி புரொஃபசர் டாக்டர் விமலன். நம்மள போயி ஆன்மீகத்தின் எதிரி அப்படின்னு சிலர் சித்தரிக்கிறாங்க. அது அவர்களுடைய புரிதலின் கோட்பாடே தவிர, நமக்கு அதுல எல்லாம் வருத்தமே இல்ல. ஏன்னா பகுத்தறிவாளர்கள் அதாவது கான்டினென்டல் ரேஷனலிஸ்ட்னு சொல்லக்கூடிய டெக்கார்ட்டே, பெனடிக்ட் ஸ்பினோசா, லைப்னிட்ஸ் இவங்கெல்லாம் கடவுளை ஏற்றுக்கொள்வார்கள். பட் அவங்களுக்கு பேர் ரேஷனலிஸ்ட் தான். ஆனா கடவுளை ஏத்துக்குவாங்க. இந்த வழிபாடுகள், சடங்குகள், சாத்திரங்கள், தத்துவங்கள் எல்லாம் வேணாண்டுவாங்க. ஏன்னா இந்த ஐ திங்க் ஐ எக்ஸிஸ்ட் அப்படிங்கிறப்ப இருக்கு, ஐயப்படக்கூடிய விஷயங்கள் இருக்கிறதுனால தானே மனிதன் வாழ்கிறான். விவேகானந்தர் சொல்வார் இல்லைங்களா, நாம் நினைத்தது நடக்காமல் நினைக்காதது ஒன்று நடக்கும் பொழுது அது யார் செய்கிறார் என்ற ஒரு அர்த்தத்தை அவர் கடவுளுக்கு விளக்குகிறார். சரி, இங்க இருக்கக்கூடிய கடவுள் எதிர்ப்பாளர்கள் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, கடவுளை சொல்லி உங்களுடைய முன்னேற்றத்தை மழுங்கடிக்கிறார்கள், அல்லது உங்களை ஜாதிய ரீதியாக கீழ்மைப்படுத்துகிறார்கள், மற்றவர்கள் உயர்கிறார்கள் அப்படின்னா அவங்களுடைய உண்மையான விஷயம் அதுதான். அவங்கள பொறுத்த வரைக்கும் சமூக போராளிகளாக இருக்கிறார்கள். அதுக்கு இந்த கடவுள் அமைப்புங்கிறது இவர்களை அறிவை தூண்டாமல், பகுத்தறிவாக இவர்கள் சிந்தித்து பார்க்கக்கூடிய தன்மையை தூண்டாமல், ஒரு அடிமை போல் வாழ்க்கைக்கு இந்த ஆன்மீகம் பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க பேசுறாங்க. வரவேற்கக்கூடியது, ஏன்னா அது இல்லாம இல்லை. ஆனால் இன்றைய நிலையில் எப்படி இருக்கிறது? அவங்களே சொன்னாங்க, கோயில் ஊருக்கு பொதுவாக ஒரு இடத்தை புனிதமாக்கி அந்த இடத்துல புனிதமான கடவுள் இருக்கிறப்ப அந்த கடவுள் சாமியெல்லாம் கொண்டாந்து ரோடு ஓரமா, எல்லா சாக்கடை ஓரத்துல எல்லா ஓரத்துலையும் அந்த கடவுளை வச்சுட்டு வழிநெடுக கடவுளாக்கிட்டாங்க. அதுவே எங்களுக்கு ஒரு மாற்றம் அப்படின்னு சொன்ன அந்த கடவுள் மறுப்பாள பெரியவர்கள்லாம் இருக்காங்க. உண்மை, அதுல நமக்கு மாற்று கருத்து இல்லை. என்னதான் இருந்தாலும் இன்றைய வழிபாட்டு முறையில அவர்கள் வெற்றி கண்டார்கள். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஜாதி அமைப்பை எல்லாத்தையுமே உடைச்சு எல்லாரையும் கோயிலுக்குள்ள போக வச்சு, கோயில் வணக்கம் போறீங்க வந்துருங்க, அவ்வளவுதான். அதுவும் பயப்படுறீங்க மன தெளிவுக்கு, அது உங்களுக்கு தேவைதான் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு வகையில நினைக்கலாம். பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த உலகத்துல இவ்வளவு பெரிய நாகரிகமான மானுட வாழ்வு, என்ன மானுடத்தை தவிர மீது எந்த ஒரு உயிரினத்துக்கும் நாகரிகம்ங்கிறது கிடையாது. ஏன்னா அதுக்கு சிந்தித்து பார்க்கக்கூடிய ஆறாம் அறிவு இல்லை அப்படின்னு வைங்க, உண்மைதான். ஆனா அவை அனைத்துமே வாழ்ந்து கொண்டு இருக்கிறப்ப அதே வாழ்க்கை தான் நாமளும் வாழ்ந்தோம். தாய்வழி சமுதாயம் சொல்லி இன்றைக்கு 8000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழறப்ப நமக்கு என்ன இவ்வளவு நாகரிகமா புரிதலும் அம்மா இது, அப்பா இது, அண்ணே இது, தம்பி இது, தங்கச்சி இது நான் வாழ்ந்தோம். நாமளும் ஒரே மானுட கூட்டமாக தானே வாழ்ந்தோம். அந்த மாதிரி நாம வாழ்ந்தப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த வாழ்க்கையில நமக்கு பகுத்தறிய தன்மை வரும் பொழுது இயற்கையை கண்டு அஞ்சினோம், இயற்கை கடவுளாக்கணும். அப்படியே ஒவ்வொன்றாக பகுத்தறிவுல வளரும் போது மனிதன் ஆண் எப்பொழுது தன் துணை இல்லாமல் பெண்ணுக்கு கருத்தரிக்காது எனும் பொழுது அவன் அன்றிலிருந்து பெண்ணை அடிமைப்படுத்தப்பட்டான். அதற்கு முன்னாடி எல்லாம் தாய் வழி சமுதாயத்துல தாய் தான் அந்த கூட்டத்தின் தலைவி. அதுக்கப்புறம் இது வருது, ரைட்? இதெல்லாம் கதை, உண்மை நடந்தது, வரலாறு. பட் இந்த திராவிட கழகம்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர்கள் இருக்கட்டும், நமக்கு யாரா இருந்தா என்ன, நமக்கு எதிரிகள் அல்ல. நம்மை வாழ வைக்கிறதுக்கு சமூக போராளிகளாக அவங்க இருக்கிறாங்க. அவங்க கடவுள் மறுப்புன்றாங்க, நீங்க ஆன்மீகம்ன்றீங்களே, நீங்க என்ன சொன்னா? அவர்கள் சொல்லுவது சமூக போராட்டத்தின் அடிப்படையில கடவுள் மறுப்புக்கு கொண்டு போறாங்க. நம்ம அதை மறுக்கவே கூடாது, ரைட்டுங்க. நீங்க ஒரு சூத்திரனாகிய நான்லாம் ஒரு முதல் பேராசிரியராக, அதுவும் ஜோதிடத்துறைக்கு, சான்ஸ்கிரிட் துறை, அதுக்கு தமிழே கிடையாதுங்க. 18ஆம் நூற்றாண்டில் தான் தமிழ்ல மொழிபெயர்த்து, சான்ஸ்கிரிட் நூல்ல இருந்து மொழிபெயர்த்து பாடல்களே உருவாக்குறோம். ஆனா அதுக்கு முன்னாடி அதெல்லாம் கிடையாது. ஜோதிடம் தமிழ்ல சொல்றாங்க, தமிழ் பழைய நூல்ல அவிட்டம் இருக்கு, அது இருக்கு. அதெல்லாம் சும்மா சான்ஸ்கிரிட்ல சொன்ன அந்த நட்சத்திர பேரை சொன்னாங்க. இன்னைக்கு நட்சத்திரத்துக்கெல்லாம் தமிழ் பேரை சொல்லிக்கிட்டு வருஷங்கள், பிரபாவதி வருஷம் சொல்லக்கூடிய 60 ஆண்டுக்கு தமிழ் பேரை சொல்லிக்கிட்டு நம்ம எழுதி பார்க்கிறோம். அது நடைமுறையில அது கிடையாது. முதல் தோன்றக்கூடிய பஞ்சாங்கமே சான்ஸ்கிரிட்ல தான். சான்ஸ்கிரிட்ல தமிழ்ல உருவாக்கணும், அது மணிப்பிரவாளம்ன்றது.
அதெல்லாம் அது ஒரு பெரிய கதை, அதெல்லாம் இருக்கட்டும். இன்றைய ஆன்மீகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு அறிவியலாளர்களும் செய்யாத மன பக்குவத்தை, மன தைரியத்தை ஆன்மீகம் தான் கொடுக்குது. நான் இப்படி வேகமா போனா எதிர்த்தாப்புல வர்றவர் என்னை மோதிட்டார்னா நான் எப்படி போறது? பயணம் எனக்கு வேகமாவும் இருக்கணும், எதிர்த்தாப்புல வர்றவரு எனக்கு என்னை முட்டாமலும் இருக்கணும். அப்படின்னா அதுக்கு ஒரு பக்க துணையாக யார் தேவை? பகவான் தான் தேவை. பகவானே எனக்கு நல்ல அறிவை கொடுத்தது போல் எனக்கு எதிர்த்து வர்றவனுக்கு ஒரு நல்ல அறிவை கொடு. இல்லாட்டினா நான் பயணிக்க முடியாதுங்கிற ஒரு நம்பிக்கை. அவங்களே எதுக்கிறது என்ன? நம்பிக்கையை அவங்க ஒண்ணுமே சொல்லல. எந்த கோயிலையும் போய் இடிக்க முடியாது, எந்த கோயிலையும் போய் அவங்க ஒன்றும் செய்ய முடியாது. கோயில் வணக்கம் உண்மை, நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. மூட நம்பிக்கையாக பல விஷயங்களை செய்யாதேங்கிறாங்க. அதை பத்தி நமக்கு தெரியாது. ஏன்னா எது மூட நம்பிக்கை? எல்லாமே தான் நம்பிக்கைன்னு வந்த பின்னாடி என்ன கடவுள் இருக்காரான்னு கேட்டா இல்லையா? இல்லையா? இல்லையா நிரூபிக்க முடியாது. இல்லைங்கிறத நிரூபிக்க முடியாது, இருக்குங்கிறதையும் நிரூபிக்க முடியாது. அது அவரவர்கள் தன்மை. இல்லையா நிரூபிக்கிறதுக்கு நீங்க ஒண்ணு நினைங்க சார், இப்ப என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்னா நடக்குமா? அதாவது நம்மளுடைய பேரு இது ரயில்ல என்னன்னு கேட்டீங்கன்னா கரெக்ட் நேரத்துக்கு புறப்படும். ஆனா கரெக்ட் நேரத்துக்கு அது சேராது. எப்பயுமே அவங்க அதைத்தான் போடுவாங்க. ஃபர்ஸ்ட் சேஃப்டி, ரெண்டாவது செக்யூரிட்டி, மூணாவது தான் பஞ்சுவாலிட்டி, நாலாவது தான் கிளீன்னஸ். அப்ப சேஃப்டி செக்யூரிட்டியை தான் அவங்க பேச முடியுமே தவிர ரயில்வே ஒர்க்ல பஞ்சுவாலிட்டி பேச முடியாது. பஞ்சுவாலிட்டி இயற்கைக்கு ஒப்பானது. அந்த இயற்கையை தான் மனிதன் கடவுளாக கண்டுபிடித்தான். ஆற்றை கண்டுபிடித்தான், நீரை கண்டுபிடித்தான், நெருப்பை கண்டுபிடித்தான், நிலத்தை கண்டுபிடிச்சான், ஆகாயத்தை கண்டுபிடிச்சான். அவனுக்கு எது எது பிரச்சனை தருதோ திடீரென்று இயற்கை சீற்றமாகுதோ அதை கடவுளாக்கி வணங்கணும். இதுல தப்பு ஒண்ணும் கிடையாது. மூலத்தனமாக போறதைத்தான் அவங்க இந்த மாதிரி போகக்கூடாதுங்க. ஆன்மீகம் நமக்கு தேவையான ஒண்ணும். ஏன்னா மனம் பதபதைக்குது இல்ல, மனம் பதபதைக்கிறதுக்கு நமக்கு ஒரு நம்பிக்கை. அதாவது நம்மளை தீண்டாமல், நம்மளுக்கு தீங்கு தராமல், நம்மளை ஏன் எதற்கு எப்படி என்று கேள்வி கேட்காமல் நமக்கு ஒரு உதவி கிடைக்குது. அந்த உதவியை கொடுப்பது ஆன்மீகம் தான். வேற எதுவுமே கொடுக்க முடியாதுங்க மனிதனுக்கு. நாம இங்க இருந்து நடந்து அந்த ரோட்டை கடந்து அங்கிட்டு போகணும்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? ஐயா வர்ற பஸ் போக்குவரத்து எல்லாம் கொஞ்சம் பார்த்து வரணுமையா, நான் அந்த பக்கம் கடந்துக்கிறேன்னு மனசால நினைக்கிறோம். அந்த நம்பிக்கையை கொடுப்பதான் மனிதனுடைய வாழ்வியல் ஓரத்துல நம்பிக்கை. மார்க்ஸ் சிந்திக்கிறாங்க, கார்ல் மார்க்ஸ், ரிலிஜன் இஸ் அன் ஓபியம். காரணம் என்னன்னா முதலாளிகள் ரிலிஜனை வச்சு தொழிலாளிகளை அடிமைப்படுத்துகிறார்கள், கொடுமைப்படுத்துகிறார்கள். அது அவருடைய தாட், அதுல மறுப்பு கிடையாது. ஆனா இதே அந்த தொழிலாளிகள் என்ன நினைக்கிறாங்க? நம்மளால ஒண்ணும் முடியல, நம்ம நினைச்சதை செய்கிறோம், நம்ம செஞ்சதுக்கு நமக்கு இறைவன் நமக்கு பரிசளிப்பார், அந்த பரிசு நமக்கு நல்லா இருந்தா போதும், அதுல வாழ்றாங்கல்ல. எது சார் சுகம்? 1000 கோடி இல்ல, 5000 கோடி இல்ல, 1,00,000 கோடி ரூபாய்க்கு நான் ஓனர்னு சொல்லிக்கிட்டு இருக்கவர் என்ன சாப்பிட போறாரு? நம்ம சாப்பிடுற உணவுல கொஞ்சம் அவருக்கு பிடிச்ச உணவு அது முதல் தரமாகவும் அதாவும் சாப்பிடுவார். ஆனா எல்லாருக்கும் செரிக்கிற குடல் ஒண்ணுதானே. அவர் சாப்பிடுறதானே நம்ம சாப்பிடுறோம், நம்ம சாப்பிடுறதானே அவர் சாப்பிட முடியும். அவர் என்ன வித்தியாசமா சாப்பிட முடியும்? நான் ஸ்டேட்டஸ்ல கௌரவத்துல உயர்ந்தவன், நான் அது இருந்துட்டு போங்க, எங்களுக்கு என்ன? உங்க வேலையை நீங்க பாக்குறீங்க, எங்க வேலையை நாங்க பாக்குறோம். எங்களுக்கும் வாழ்க்கை உண்டு. மனிதனுடைய ஆதாரம் என்ன? மனிதனுக்கு எது ஆதாரம்? ஒன்னே ஒண்ணுதானேங்க, உணவு தானேங்க. அதனால தானேங்க எல்லா கோயில்கள்லயுமே அன்னதானம் போடுறீங்க. அதை விட இன்னொரு பிரச்சனை என்னன்னா, பல மனிதர்கள் எதை தானத்தில் சிறந்ததுங்கிறான்? அன்னதானத்தை தானே சிறந்ததுங்கிறாங்க. எனவே இந்த உணவு தான் மனிதனுக்கு ஆதாரம். இதுல வேற்றுமையெல்லாம் வராது. யாரோ எப்படியோ இருந்துட்டு போறாங்க. எனக்கும் வரும், வந்தால் வரும், வராட்டி போகட்டும். ஆனால் நான் நன்றாக வாழ்கிறேன், அமைதியாக வாழ்கிறேன், சமாதானமாக வாழ்கிறேன். இதை நம்ம எங்க கொண்டு போய் கொடுத்துருக்கிறோம்? ஆன்மீகம் சொல்லக்கூடிய கோயில்கள்ல கொடுத்துருக்கோம், வழிபாட்டு முறையில கொடுத்துருக்கிறோம். அதுல சில சட்ட நெறிமுறைகளை வச்சுக்கிட்டு அடக்குறோம், வைக்கிறோம். ஏன்னா பிரச்சனையாய் வாழ்க்கையை வாழ்றதை விட அதை சரி பண்றத பிரச்சனையாய் வரக்கூடாத அளவுக்கு நீங்க வாழ்க்கையை நெறிமுறைப்படுத்துங்கன்னு சொல்லி மத சட்டங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கு. கட்டுப்படுறவங்க இருக்கிறாங்க, கட்டுப்பட முடியாதவங்க மதத்தை விட்டு வெளியவே போயிருவாங்க. அறிவாளிகள் கட்டுப்பட முடியலன்னா வெளியே போய் என்னமோ பண்றாங்க. பட் ஆன்மீகம் நமக்கு தேவையா அப்படின்னா தேவை.
ஆனா அவங்க சொல்ற மாதிரி இவங்க சொல்ற மாதிரி இல்ல. நாம மடத்தனமாக மூடத்தனமாக அதை கையில எடுக்கக்கூடாது. அது ஒரு அன்பானது, அது நமக்கு வழிகாட்டக்கூடியது. அதை விட நமக்கு ஒரு பலம், பலகீனமான நம் இதயத்துக்கு பலம் கொடுக்கக்கூடியது, அவ்வளவுதான். இதுல அது பெருசு, இது பெருசு, அது சிறுசு, அது அவங்கவுங்க சொல்லிக்கிறது. அதை வச்சு பிழப்பு நடத்துறவங்க அதை பேசிக்கிட்டு இருப்பாங்க. நமக்கு எல்லாமே ஒண்ணுதான். ஆன்மீகம் மனிதனை காக்குகிறதா? காக்கிறது. இந்த நாகரிக உலகத்தின் அனைவருமே நம்ம நாகரிகமாக வாழ்றோம் இல்லைங்களா? நமக்கும் வரும், நமக்கும் கிடைக்கும், நமக்கும் அமையும்னு இந்த அற்புதமான வாழ்வை கொடுப்பதற்கு இந்த நாகரிக உலகத்தின் தலைவனாக கடவுள் தான் இருக்கான். வேற யாருமே போய் அங்க நிக்க முடியாதுங்க. நான் உழைக்கிறேன், நான் பார்க்கிறேன், நான் போறேன்னா போக முடியாதுங்க. மனிதனுடைய நம்பிக்கையில ஒரு மிகப்பெரிய ஆழமான பகுதியாக ஆன்மீகம் வந்து சேர்ந்தாச்சு. இவ்வளவு பெரிய அறிவியல் வளர்ந்து என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கு. நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அறிவியல்ல, நீங்க கேட்க போறீங்க. இவ்வளவு அறிவியல் வளர்ந்த பிறகும் ஆன்மீகம் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனா காரணம் என்ன? ஐயா நீங்க வரும், தட்டுங்க, திறக்கப்படும், கேளுங்கள், கொடுக்கப்படும், இல்லாட்டினா அமைதியா இருங்க, கிடைக்கும், நீங்க பகவானை போற்றி பண்ணுங்க, கிடைக்கும். அதெல்லாம் வேறங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியுமுங்க. எங்களுக்கு தேவையானது என்ன? எங்களுக்கு மனசு பேதலிக்குது. இந்த ஒருத்தர் சொன்னார் இன்னைக்கு மீட்டிங்ல, நவகிரகா மீட்டிங்ல ஒருத்தர் சொல்றாரு என்னன்னா, மனிதனுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பலத்தை, நம்பிக்கையை கொடுக்கக்கூடியது அதுதான், ஆறுதலை தரக்கூடியது அதுதான் ஆன்மீகம்ங்கிறார். நான் அதைத்தான் சொன்னேன், ஆறுதல் தானே தருது, அது உண்மைதானே. அந்த கோயிலுக்குள்ள போனால் எனக்கு வந்து வைப்ரேஷன் வருது. இது இவராக ஏற்படுத்தி கொண்ட ஒரு மனநிலை. இந்த மனநிலையே கேலி பண்றவங்களும் இருக்காங்க, சரிங்க உணர்ச்சி வயப்படுகிறாருன்னு இருக்காங்க. அது அவரவருக்கு ஒரு இடத்துல போனதுனால வரக்கூடிய எண் நிலையில, நிலைப்பாடுல மாற்றுப்பாடு, எண்ணங்களின் மாற்றுப்பாடாக இருக்கு. அதனால நமக்கு ஒரு கெடுதலும் கிடையாதுங்க. அந்த ஆன்மீக சிந்தனைனால நமக்கு ஒன்றும் கெடுதல் கிடையாதுங்க. ஆனால் அது போயிட்டு வந்தால் எனக்கு நல்லா இருக்குங்கிற ஒரு நல்ல எண்ணத்துடன் வந்து தன்னுடைய செயல்களை பழையபடி முயற்சி செய்யறாரு பாருங்க, அங்கதாங்க ஆன்மீகம் வெற்றி பெறுது. எங்க எல்லாருக்குமே அறிவியல் வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிட முடியுமா? உளவியல் நம்பிக்கையில மானுடம் வந்து எங்க வருது? எத்தனையோ தேவைகள், ஒரு தேவையாக இருந்தால் பரவாயில்ல. புத்தன் சொன்ன மாதிரி, நீங்கள் ஒரு ஆசை முடிந்த பின்னாடி அடுத்த ஆசையை தொடாதீர்கள், தொட்டீர்கள் என்றால் துக்கம் நிரந்தரமாகும். ஆனா நாம அப்படி இல்லையே. நமக்கு தேவைகள் கூடும்போது ஆசைகள் கூடுகிறது. ஆசைகள் கூடும்போது நாம வந்து பல வகையில நம்ம அதை தேடக்கூடிய அடிப்படையில பல வகையில் அதை வர வைக்கக்கூடிய அமைப்பையும் நம்ம செயல்படுறோம் இல்லையா? அப்ப அந்த செயல்கள் நல்லா இருக்கணும், எதுவும் கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னா, செஞ்ச பின்னாடி வரக்கூடிய நன்மை தீமைகளை எங்க அறிவியல் பூர்வமா நம்மளால நிரூபிக்க முடியாது. உளவியல் மன ரீதியாக அதை நிரூபிக்குங்கிறப்ப ஆன்மீகம் அங்க வெற்றி பெறுது. அதனால நமக்கு ஒண்ணும் கிடையாது. ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் ஒருவர் தவறாக, மூடத்தனமாக அதை சொல்லி இதை சொல்லி மாற்றி அமைப்பேன், அதை சொல்லி இதை சொல்லி ஏமாற்றுவேங்கிறப்பத்தான் அவர்களுடைய கேலிக்கு ஆன்மீகம் ஆட்படுதே தவிர, மற்றபடி இந்த உலகம் இவ்வளவு அழகாக நாகரிகமாக வாழக்கூடிய இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது ஆன்மீகம் எவ்வளவோ மேலே நிக்குது. அதாவது நேரடியாக காட்சி தராவிட்டாலும் ஆன்மீகம் இந்த மானுட வாழ்வினுடைய நாகரிகத்தின் தலைமையாக இருக்குது. அதனாலதான் நாகரிக உலகத்தின் தலைவனாக கடவுளை தவிர வேற யாரையுமே நம்ம அங்க குண்டி வைக்க முடியாது. இத நீங்களே யோசிச்சு பாருங்க. அவரவருக்கு வந்தும் பொழுதுதான் பிரச்சனை. ஒரு புலி, வேங்கை புலி, அவ்வளவு பெங்கால் டைகர் வந்து எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அதை ஒரு ரூமுக்குள்ள பூட்டிட்டோம்னா அது கோலையாகி உட்கார்ந்துரு. ஒரு சின்ன ஒரு உருவம் வந்து நின்றாலும் அதை பிடிக்காது, அடிக்காது, அமைதியா இருக்குன்னு அவங்க அந்த வனம் அமைப்புள்ளவர்கள் சொல்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு இந்த ஆன்மீகத்துல என்ன வருது அப்படின்னா, பயம் வரும் பொழுது மனிதன் தனிமையில் தன்னுடைய வாழ்வை நோக்கி செல்வதற்கு இந்த ஆன்மீகத்தை விட மிக சிறந்ததாக எதுவும் அல்ல. பட் அதை சொல்லி ஏமாற்றும் பொழுதுதான் நமக்கெல்லாம் வேதனை. நன்றிங்க. ஆன்மீகத்தை ஏற்றுக்கொள்வோம், மூலத்தனமாக இல்லை. ஆன்மீகத்தின் அடிப்படையில் நாம் அவை இல்லாமல் வாழ முடியாதுங்கிறது. ஏன்னா எல்லா மனசும் பலகீனமானது தானங்க. நம்ம டார்வின் சொல்ற மாதிரி வலுவான உயிரினம் வலுவற்ற உயிரினத்தை அடித்து சாப்பிடும், கொல்லும். நமக்கு பணக்காரன் நம்மள அங்க இருந்து ஒரு அடி அடிச்சானா நம்ம காணா போயிருவோம்ல. நம்ம விலை என்னங்க வரும்? உன் விலை 5 கோடி ரூபா போயிருமா? வாயை மூடுவியா? பேசாம இருப்பியா? 5 கோடி ரூபா கொடுத்தா வாயை திறக்க முடியாது. பேங்க்ல போட்டா அது உன்னான வருமானம், அதுக்கு டாக்ஸை கட்டிட்டு அதுக்கு வரக்கூடிய வட்டியை வேண்டி நம்ம பாட்டுக்கு பேசாம இருப்போங்க. நம்மளை அடிச்சு தின்றுவாரு அவர் பணக்காரர். வலுவானவர் வலுவற்றவர் அடிப்பாங்க. இது எல்லா உயிரினத்துக்கும் பொருந்தும்.
இதை ஏற்றுக்கொண்ட அடிப்படையில் ஆன்மீகத்தை சரியாக அறிவோம், சரியாக ஆன்மீகத்தின் பாதையில நாம செல்வோம். நன்றிங்க.